ஹாய் வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துட்டேன். அரைவாசி வேலையை முடிச்சிட்டேன். சாப்பாடு வச்சுட்டேன். பைரவுக்கு பால் காய வச்சாச்சு. டீ போட்டு வச்சுட்டேன். பசங்களுக்கு எங்கள் வீட்டுக்கார் இருக்கும். பாத்திரம் பகுதி விளக்கி வச்சுருக்கேன். இன்னும் பகுதி விளக்கலை. அதுக்குள்ளே ஃபோன் பண்ண சொல்லியிருக்கிறாரு. கடைக்கு போயிருக்கிறாரு. அங்கேருந்து உனக்கு என்ன வேணும்னு கூப்பிட்றேன், நீ சொல்லு, நான் உனக்கு வாங்கிட்டு வரேன்ட்டு போயிருக்கிறாரு. பிரியாணி பண்ணலாமான்ட்டு இருக்கிறேன். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வெறும் கருவாட்டு குழம்பு, சாம்பார், கூழ் இது எல்லாத்தையும் தண்ணியாக வச்சு சாப்பிட்டுட்ருக்குறோம். இன்றைக்கி கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்லாமான் இருக்கிறேன். பால் வேறு ஆறி போச்சு. பைரவுக்கு வேறு பால் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஊற்றி வச்சுட்டு தான் அவனை கூப்பிட்டேன். வந்தியா? அது 2 பேரும் தான் வந்தோம். அவனை எழுப்பிட்டு வர்றேன். அதுக்குள்ளே வந்து விசில் வந்துருச்சு பைரவுக்கு சாப்பாட்டுக்கு. அதை போய் ஆஃப் பண்ணிவிட்டு வரேன். நேராக போய் மாடியில் போய் நிற்கிறியான். என்னடா சரி பாலை குடிப்பியான்னு சொல்லிவிட்டு நான் வந்து உட்காந்து பார்க்குறேன். மேலே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவள் நம்மளை பார்த்துட்டாலா இல்லையான்னு பார்க்குறியான். சரி வாடா வந்து பாலை குடிடான்ற ஒரே ஓட்டம். அப்படியே மறைஞ்சிட்டாரு மாடிக்கு. குடிச்சிட்டு போகலாங்க. நீ அவனை போய் தூக்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, லேட் ஆகிடுது, ரொம்ப ஆறி போயிடுது. குடிச்சிட்டு போய் அவனை தூக்கிட்டு வந்து இந்த பாலை குடிக்க வைக்கணும். ஆனால் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தியாவே. தூங்கிக்கிட்டு பண்ண எரிப்பித்தே வந்து பாலை ஊற்றி கொடுத்தேன். ஆற வட்டிக்கும் ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்குது. வெங்காயம் வேறு உரிக்கணும். என்ன குழம்புண்டு இனிமேல் தான் தெரியும். வெங்காயத்தை உரித்து வச்சுட்டு கருவாட்டு ரசம் வைக்கலாமா, பிரியாணி பண்ணலாமான்ட்டு ஒரே டவுட்டில் இருக்கேன். இவன்கிட்ட கேட்டேன், பையன்கிட்ட கேட்டேன். அம்மா வேணாம்மா, பிரியாணி வேணாம், கருவாட்டு ரசம் வச்சு கொடுன்னு கேட்குறியான். இந்த வாரமே 2 வாட்டி கருவாட்டு குழம்பு வச்சுட்டேன். அதனால தான் இந்த வட்டம் வேண்டான்றிருக்கேன் நான். போதும்டா சாமி, கொஞ்சம் மட்டனாச்சு சேர்த்துக்கலாம், உங்களுக்கு குளிர்ச்சியை சேர்த்துக்கலாமடா அப்படின்ட்டு இருக்கேன். அவங்க ஏண்டா கருவாடு, அதாவது மட்டன் பிரியாணியை விட சிக்கன் பிரியாணியை விட இவங்களுக்கு கருவாடுண்டா மூட்டு ரொம்ப பிடிக்குது இவங்க பசங்களுக்கு. என்ன கொடுத்தாலும் கருவாட்டு குழம்பாண்டா உடனே பிரியாணி வேணாம், எனக்கு கருவாட்டு குழம்பே போதுமா அப்படின்ட்டுருவாங்க. எனக்கு வாயு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி பிரியாணி செய்யலாம்னு இருக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்லான்றேன் இன்றைக்கி. இங்கே வரும் நெகமும் இல்லை. கத்தியை கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். போய் ஃபஸ்ட்டு அவனை போய் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த வேலையை பார்க்கலாம். இதுன்னு எம்பிட்டு நேரம் ஆகும் இந்த வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு. டக்குன்னு வேலை முடிஞ்சு போயிடும். வெங்காயம் உரிக்கிற வேலை, தக்காளி கட் பண்ணுற வேலை எல்லாம் சீக்கிரமே முடிஞ்சிடும். இருங்க மக்களே இங்கே பாருங்கள். எங்கே வந்து இவன் படுத்திருக்கான்னு மட்டும் நீங்களே பாருங்கள் மக்களே. எங்கே வந்து படுத்திருக்கான் பாருங்கள். பால் குடிக்க சொன்னதுக்கு எந்திரா வாடா போலாம், வா போலாம், போ கீழே போ, நீ போ, ரூமுக்கு போ. பால் குடிக்க சொன்னதுக்கு பாருங்க, இவனுக்கு இப்படியே என்னை அலைய வைக்கிறேன் காலங்காத்தால். டேய் இங்கே வர்றா பைரவம்மா, பார்த்தீங்களா சுற்றி ஓடுறத. இங்கே பாருங்கள், இந்த செடி இருக்குதுங்க, நல்லா குழுன்னு இருக்குதுங்க. அதுக்காகவே இங்கிட்டே காலையில் எந்திரிச்சு வந்து இந்த இடத்துல இந்த ஈரப்பதத்தில் படுத்துக்கிறது. நேற்று தான் தண்ணி விட்டேன். கீழே போ சாமி, ஈரப்பதத்திலே வந்து படுத்துக்கிறியாவே. டேய் சுற்றி வர்றேன் பாடுறா. என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? எப்படி தெரியுது? குச்சி எடுக்கணுமா? இங்கே பாருங்கவே, என்னை காலங்காத்தாலே ஓட வைக்கிறாங்க. இந்த இடத்த விட்டு வேணாம்மா, பால் வேண்டாம்மா சாமி, உனக்கு பால் வேண்டாம்மா. அப்புறம் குடித்தா மட்டும் வந்து மூஞ்சியை பார்க்குற, அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறியா. கீழே போ கீழே. பாருங்களா, லேசாக அந்த குச்சியை தாங்க காமிச்சேன் பாருங்கள். அவனுக்கு அந்த பயம் இருக்குது. ஆனால் அவனை அடிக்கவிட மாட்டேங்க என் புள்ள, பாவம். பாருங்க ஒரே ஓட்டமாக. பாருங்க, இன்னும் பாருங்கள், அந்த பால் இருக்கிற இடத்துக்கு போகிறான்னு அனுப்பிட்டு பாருங்கள். போக மாட்டேன். வா இந்த பால் குடி, வா வாடி தங்கப்பில். பாருங்கள் இவனை சுற்றி இருங்க, உங்களை பால் குடிக்கும்போது அவனுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, பாருங்கள் மக்களே, தூக்கிட்டு வந்துட்டேன். ஒரு வீட்டை ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு நான் கரெக்டாக இந்த இடத்துல இந்த எண்டில் வந்து நின்னோடனே வேறு வழி இல்லை.
அப்படியே வந்து பம்மிட்டு வந்து இந்த வயிற்று பசியோடு இருக்கிறவன் குடிச்சாத்தானுங்க. இவன் தண்ணியாகிற மட்டும்தாங்க சாப்பிட்றேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இவன் வந்து சாப்பாடெல்லாம் வந்து நம்ம ஊட்டி விட்டா தானுங்க சாப்பிட்றேன். அதனால் நான் வந்து இப்போ பாலை குடிச்சிட்டான்னா கொஞ்சம் வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 9 மணி ஆயிரும். அப்போ பால் குடிசாமி குடி, பிச்சை வைக்கக்கூடாது சரியா? குடி குடி குடிச்சிரு. அதில் என்னங்க இருக்குது? ஒவ்வொரு நாயை பார்த்தீங்கன்னா எப்படா கொடுக்கும்ட்டுருக்குறாங்க. இவனை பாருங்க கெஞ்சுற மாதிரி இருக்குது. ஆள் கொஞ்சம் என்கிட்ட ஈரத்தில் காலை வச்சுட்டேன் நம்மளுக்கு அவருக்கு தூக்கிக்கிட்டு தெரிகிறத காலை. ஏன்னா அவர் கால் ஈரப்பதமாக இருந்தால் அப்படியே ஒரு சோறு சாப்பிடும்போது லேசாக காலில் பட்டாலும் எடுத்து மாதிரி தூக்கிக்கிட்டே தெரிவார். குடிச்சிரு, மிச்சம் வைக்காமல் குடி. கிளம்பிட்டியா பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே அவனை ஒன்றும் பண்ண முடியாது மக்களே. பாய் மக்களே. பார்த்துக்கிட்டே இருங்க அவங்க குடிச்சு முடிக்கிற வரைக்கும். எங்கிட்டு போயிட்டு வந்துட்டார். ஒரு அமௌண்ட்டு போட்டோன்னே வந்துட்டு இந்தா குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த இத்துணூண்டு ஒரு டம்ளர் பாலை குடிக்கிறதுக்கு எம்பிட்டுது இவனை எம்பிட்டு கெஞ்ச வேண்டியது இருக்குது. என்னமோ ரொம்ப தானே நீ பிகு பண்ணுற. தேடாமல் காலையில் ஆச்சுன்னா அப்புறம் 9 மணி ஆச்சுன்னா அவள் அப்படியே வந்து கிச்சன்லேயே நிற்கிறது. சாப்பாடு கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளுங்க வருங்க. எங்கே போய் நிற்கிறாள்? நிறைய வாடா போய் படுத்துக்க. போ உள்ளே போ. இந்தா உள்ளே போ, வீட்டுக்குள்ளே போ. அது மேலே தண்ணி விட்டதுக்கு அது குழுக்குழுன்னு இருக்குங்களா? சரி போ பைரவமா போ மேலே 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 போய் தூங்கு. செத்த நேரம் போய் படுத்துக்க போ. வீட்டை காவ காக்காத, தூங்கு, நல்லா தூங்கு.